ஏய், நான் தான் முதல்ல பாடுவேன். நீங்க எல்லாரும் அதே மாதிரி செய்யணும், சரியா? சரி. எல்லாரும் இப்படி முதல்ல குத்த வைக்கணும். குத்தடி குத்தடி சைலக்கா. ஏய், எலும்புங்கப்பா. அப்புறம் நானுப்பா. இல்லை, நான் தான் சொல்லுவேன். கோவப்படாதப்பா. இல்லை, நான் தான் சொல்லுவேன். குனிஞ்சு குத்தோடி சைலக்கா. நான் வரல போ. ஏ அவ வர மாட்டேக்காடி. கோவப்படாத போல. என்னைய புள்ளன்னு சொன்ன எனக்கு கோவம் வந்துடும். ஆமா, எப்போ பார்த்தாலும் இவ கோவிச்சுக்குவா. போடி. எல்லாரும் சேர்ந்து விளையாண்டதான் நல்லா இருக்கும். சண்டை போடாதீங்கப்பா. நானே தான் விளையாடுவேன். குத்தடி குத்தடி சைலக்கா. குனிஞ்சு குத்தடி சைலக்கா. ஏன் நாங்கள் விளையாட மாட்டோமோ? குத்தடி குத்தடி சைலக்கா. குனிஞ்சு குத்தடி சைலக்கா. ஏய், நான் தான் முதல்ல விளையாண்டேன், நீ விளையாடக்கூடாது. இந்த பிள்ளையே ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை தான் படுவாள்வ. ஏய், இது என்ன உங்க வீட்டு இடமா? நான் அப்படித்தாண்டி விளையாடுவேன். ஏய், அவ கூட எல்லாரும் கட்டி போடுங்க. ஏலே, என் கூட கட்டி போட்டேன்னா எங்க அம்மா மிட்டாய் தரும்போது உனக்கு தரவே மாட்டேன். இல்லை, எல்லாரும் அவ கூட கட்டி போடுங்க, நான் மிட்டாய் தரேன். எங்கள் அப்பா வெளிநாட்டிலிருந்து மிட்டாய் பொம்மை எல்லாம் அனுப்பும். உங்கள் யாருக்கும் நான் தரவே மாட்டேன். நான் கட்டி போடலப்பா, ப்ளீஸ்ப்பா, எனக்கும் தாப்பா. எனக்கும் தாப்பா. அப்போ நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், சரியா? எல்லாரும் அவ கூட கட்டி போடுங்க. கிளே, எங்கள் வீட்டுக்கு வந்து டோரிமோன் பொம்மை எடுத்து விளையாடுவல, அப்போ தரமாட்டேன். கட்டி போட்ட தரவே மாட்டேன், பார்த்துக்கோ. இல்லை, கட்டி போடுறியா இல்லையா? இல்லை, அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பாலவோ அடைச்சி போட்டல, அப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லலைல. நீ இன்னைக்கு கட்டி போட்டேன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏட்டி, சும்மா எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்க. போ, உனக்கு எனக்கு தான் பேச்சு வரல. நீ ஏன் என்கிட்ட பேசுகிற? நான் உன் கூட கட்டி. என்னாச்சு, சண்டையா? பிரியா, ஏன் இப்படி உட்காந்துருக்கே? ஆண்டி, நான் ஒன்றும் சண்டை போடல. எப்போ பார்த்தாலும் சுமதி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா. இல்லைம்மா, அவ தான் சண்டை போட்டா. அவ பாட்டு பாடுனா, நானும் பாடுனேன். என்னைய படிக்க விட மாட்டேக்கா. சரி, சண்டை போடாமல் விளையாடணும். ரெண்டு பேருமே எப்பவும் குட் கேர்ளாக இருக்கணும். ஏன் சண்டை போடுறீங்க? வாங்க. அம்மா, எனக்கு தான் சாக்லேட்டு. எல்லாருக்கும் சாக்லேட் தரேன். முதல்ல சண்டை போடாமல் இருக்கணும், சரியா? சரி ஆண்டி. சரிம்மா. ஓகே ஆண்டி. சரி, வாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல. ஆண்டி, உங்களுக்கு சாக்லேட் வச்சிருக்கேன், வாங்க. ஏய், சொல்லுப்பா. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்திச்சான். நீங்களும் சொல்லுங்க. ஒரு பூ பூத்திச்சான். ரெண்டு குடம் தண்ணி எடுத்து ரெண்டு பூ பூத்திச்சான். ரெண்டு பூ பூத்திச்சான். மூணு குடம் தண்ணி எடுத்து மூணு பூ பூத்திச்சான். மூணு பூ பூத்திச்சான். நல்லப்பா. நாலு குடம் தண்ணி எடுத்து நாலு பூ பூத்திச்சான். நாலு பூ பூத்திச்சான். நல்லப்பா. நின்றுட்டே இருக்காத. தள்ளி போகல, நான் தான் நுழையணும். போல, நான் தான் நுழைவேன். இவ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சண்டை போட்டுட்டே இருப்பா. அஞ்சு குடம் தண்ணி எடுத்து அஞ்சு பூ பூத்திச்சான். நுழைப்பா. பிடிச்சாச்சு, அவுட்டு அவுட்டு. அஞ்சு பூல அவுட் ஆயிட்டா. அவுட்டு. போல, அஞ்சு பூலெல்லாம் பிடிக்கக்கூடாது, 10 பூல தான் பிடிக்கணும். அப்படிலாம் இல்லை, எப்போனாலும் பிடிக்கலாம் தெரியுமா? இல்லை, என் அண்ணங்கிட்ட காலு 5 பூலெல்லாம் பிடிக்கக்கூடாது, 10 பூல தான் பிடிக்கணும். சுரேஷ், இவ்வளோ ரெண்டு பேரும் சண்டை ஆரம்பிச்சிட்டாளுவோல, இப்போ நிப்பாட்ட மாட்டாளுவோ? ஆமால, அதான் நான் உட்காந்துட்டேன், நீயும் உட்காந்துரு. இது ஏமாட்டி என் கண்ணத்தை பிடிச்சி நுள்ளி விடுத. நான் அவுட்டுன்னு நீ எப்படி சொல்லுவ? நீ அவுட்டுட்டி, நாங்கள் உன்னை பிடிச்சிட்டோம். அதெல்லாம் நான் அவுட் இல்லை. நீ யாருட்டி நீ அவுட்டுன்னு சொல்கிறதுக்கு? 10 பூல தான் பிடிக்கணும் தெரியுமா? நீ 5 பூல அவுட்டுன்னு சொல்கிற. என் அண்ணன் வரட்டும், கேட்போம். உனக்கு விளையாடவே தெரியல. போட்டி, எப்போ பார்த்தாலும் கல்லாட்டம் தான் ஆடுது. நீ பேசாத. நீ வந்தாலே சண்டை இழுக்கிற. நான், சுரேஷ், ரமேஷ் எல்லாரும் சண்டையே போடாமல் விளாண்டோம்.
நீ வந்தாலே சண்டை இழுகிற பேசாதட்டி. இல்லை நீயே சொல்லு, நான் அவுட் இல்லைல்ல, நீ சும்மா தானே பிடிச்ச. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை பிடிச்சிட்டேன், நீ அவுட்டு. இல்லை மங்கு மண்டைய, 10 பூல தாம்ல அவுட்டு, 5 பூல பிடிச்சா அவுட்டு கிடையாதுல்ல. அப்படியா? யார் சொன்னா? எடே அவ புழுவுனி பண்டாரம், புழுவுதால. ஏட்டி என்னைய பார்த்து புழுவுனி பண்டாரான்னு அடிச்சிருவேன். இவ அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிக்க போமா, பேசாம போயிரு பார்த்துக்கோ. நாத்தே உன் அண்ணங்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டியது. சரி போனா போதுன்னு விட்டா ஓவரா தான் பண்ணுத. அண்ணே நான் சண்டை போடுறேன்னு இவளை 5 பூல அவுட் ஆக்கிட்டோம். நீ சொன்னியா 10 பூல தான் அவுட்டுன்னு, அதனால அவுட் இல்லைங்கிறானே. எடி புழுவுனி பண்டாரம், உன் வாழ்த்தனத்தை விளையாட்டுலையும் கடுப்பியா? எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடாம சண்டை போட்டுக்கிட்டா இருக்க. இரு அம்மாட்ட சொல்லி கொடுக்க. இலே நீ எனக்கு வேண்டிட்டு பேசாம இவளுக்கு வேண்டிட்டு பேசுவியோ? இரு அம்மாட்ட நான் சொல்லி கொடுக்கேன். எடி வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் சண்டை படுதுன்னா இங்கேயும் வந்து சேர்ந்து விளையாடாம சண்டை படுத்தியோ? அம்மா உன்னை கூப்பிட்டுச்சு, வா போவோம். எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு. நான் அம்மா கிட்ட சொல்லுதேன், நீ எப்போ பார்த்தாலும் இவளுக்கே ஏண்டிட்டு பேசுத்தேன்னு. நீ போ பாப்பா, நீ போய் விளையாடு. அவ எப்போ பார்த்தாலும் அப்படித்தான், அவ சண்டைக்காரி. அவ கூட யாரும் சேராதுங்க. இலே இரு, குமாரனே வீட்டுக்கு வரட்டும், உன் கூட சேரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். போடி. சீ போடா. இலே அவன் பேச்சை யாராவது கேட்டியே, நாளைக்கு உங்கள் கூடலாம் நான் விளையாட வரவே மாட்டேன். நீ ஒன்றும் வரவே வேண்டாம் போட்டி. நீ போய் சொல்லுத, நீ பொய்யா சொல்லி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுத. ஆமாம் நான் தான் போய் சொல்கிறேன், நீ பொய்யே சொல்ல மாட்டேன் போட்டி. அவ கிடக்குதா, நீங்க சண்டை போடாம விளையாடுங்க சரியா? சரிண்ணே. எடி இப்ப எதுக்கிட்டே ரெடியா பால் எடுத்து கையில வச்சுக்க. எடி வெளியே போய் அந்த பிள்ளைய வெறுப்பேற்றணும் தானே எடுத்துட்டு போற. என்னடி இருக்கிற? அப்போ அதுக்கு தான் போறல்ல. அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கலாம் இல்லையான்னு பாரு. ஏம்மா இவள வந்து என்னன்னு கேளு. எடி அம்மாவை கூப்பிட்ட உடனே நல்லா ஆக்ட் கொடுக்குறியே. எடி சரியான நாடகக்காரிடி, டைப்பா நடிக்கிற. கீழே என்னாச்சு? எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையை இனத்துக்கு தொந்தரவு பண்ணுது. ஏம்மா உன் மக சரியான நாடகக்காரிமா, என்னம்மா நடிக்கிறா பாரு. இவ்வளவு நேரம் நீ இழுச்சிட்டு இருந்தா, இப்போ நீ வரவும் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கா. அவளை என்னன்னு கேளுமா. அங்க போய் அந்த பிரியா பிள்ளைய வெறுப்பிட்டதுக்காக இந்த பந்தை கொண்டுட்டு போறா. என்னன்னு கேளு. கீழே அது தூங்கி எதிச்சு பாவம் போல உட்காந்துருக்கு, நீ வேற சும்மா இருக்க மாட்டே. இந்த அம்மா கிட்ட உண்மையை சொன்னா ஈடுபடாது. அவ இப்போ எப்படி டைலாக் போடுறான்னு பாரு. அவ சொல்றதுதான் இந்த அம்மா நம்பும். என்னாச்சு? என் செல்லம் என்னத்துக்கு இப்படி உம்மன் இருக்கு? சுமதி என்னாச்சுமா? அம்மா அம்மா நானே தூங்கி எழுந்திரிச்சு தலை வலிக்குன்னு உட்காந்துருக்கம்மா. வெளியே விளையாட போகலாம் அப்படின்னு பார்த்தா அண்ணன் பாலை கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பியோ அப்படின்னு ஏசுறாமா. எல்லாரும் சேர்ந்து தானம்மா விளையாடணும். ஆமா செல்லம், எல்லாரும் சேர்ந்து தான் விளையாடணும். அண்ணன் யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றான் மம்மி. அடப்பாவி, எங்க வீட்டு உங்க வீட்டு நடிப்பில்ல, உலக மகா நடிப்புடா சாமி. என்னம்மா நடிக்கிறா. இந்த அம்மாவும் அவ சொல்றது அப்படியே கேக்குது. இல்லை சின்ன பிள்ளை எவ்வளோ அறிவா பேசுது, எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாடணும்னு. ஆனால் நீ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குற? கெட்ட பழக்கத்தை எப்பவும் சொல்லி கொடுக்காத. சின்ன பிள்ளைங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து எல்லாருக்கும் கொடுத்து தான் விளையாடணும்னு சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவளை பாலை யாருக்கும் கொடுக்காதன்னு சொல்லியிருக்கேன். ஆமாமா, நான் தான் அப்படி சொன்னேன். உன் மவ எல்லாம் சரியா தான் செய்றா. சும்மா எப்பவும் என்னையே சொல்லிட்டு இரு. செல்லக்குட்டி அவன் கிடைக்கிறான், அண்ணன் விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். நீ போய் விளையாண்டுட்டு சீக்கிரமா வா. ஓகே மம்மி, நான் எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாடுறேன். தேங்க்ஸ் மம்மி. சரி செல்லம், பார்த்து கவனமா இருங்க சரியா? வண்டிலாம் வரும்ல, ஒதுங்கி நின்று ஓரமாக விளையாடணும். சரி மம்மி. எடி
இத்தினூண்டு இருந்துகிட்டு என்னம்மா நடிக்கிற? உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். என்னன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போய் விளையாண்டுட்டு வரேன். பாய்னே. எட்டி பம்பளி மாசு, உனக்கா புரியல? எப்பா பயங்கரமான தில்லாலங்கடிட்டி நீ. என்னன்னு உனக்கு ஒரு விஷயம் இல்லடா. ஒன்னியும் மடியா இருப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் உன் கிளாஸ்ல கவினு உன்னைய அடிச்சிட்டு வெளியே வந்தானா, ஓங்கி அவன் மூக்குள்ளே ஒரு குத்து விட்டேன். அழுதுட்டே ஓடி போயிட்டா. என்னடி சொல்ற? நீ அவனை அடிச்சியா? எட்டி உண்மையதான் சொல்றியா? அதுக்கு தான் அந்த பேய் என்கிட்ட வந்து அப்புறமா சாரின்னு சொன்னா. எனக்கும் புரியல, என்னத்துக்குடா அந்த பேய் நம்மள அடிச்சிட்டு சாரி சொல்றான் அப்படின்னு பார்த்தா எட்டி இம்புடூன்னு இருந்துகிட்டு அவனை அடிச்சியாட்டி. அடிச்சிட்டவளா? நான் போய் விளாண்டுட்டு வரேன். நீ போய் பாடி போ. அடி பாவி, உலக்கு மாதிரி இருந்துட்டு என்ன வரத்து வருது? எட்டி எதுக்குட்டி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட வந்த? அன்னைக்கு பெருசாக வீஞ்சிட்டு போனேன், சண்டை போட்டுட்டு போன. இல்லாட்டி பின்ன எதுக்குட்டி வந்த? ஏட்டி அது நேற்று அன்னைக்கு. இப்போ பால் வச்சு விளையாடுவோம் வா. சண்டைலாம் போட மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ இப்படி தான் கூப்பிடுவ, அப்புறம் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு நீ வீஞ்சிட்டு போவ. தானும் எல்லாரும் ஒன்றே தாங்கணும். ஒன்றும் வேண்டாம், விளையாடலாம் வேண்டாம் போ. இடி ஒழுங்கா நான் கூப்பிடும்போது விளையாட வந்துடு. இல்லை சுரேஷ் ரமேஷ் போண்டா யாரையும் உன் கூட சேரையே விட மாட்டேன். என்னட்டு என்ன மறுட்டுறியா? நானும் மரட்டுலாம் பயப்பட மாட்டேன். போ. ஏழு சுரேஷ் இங்கே வாழ. ஏ சுரேஷ் இல்லை காது கேட்குதா? ஏழு சூடு போயில இங்கே வாழ. சுரேஷ் நீ ஏன் கூட தானே சேருவ. இங்கே வா, நான் கூப்பிடுறேன் வா. சே இந்த பெயிலுவோ கூப்பிட கூப்பிட காதே கேட்காம ஓடி போயிட்டானுவோ. ஏப்ல நான் அங்கிட்டு சித்தி இங்கடாக வந்துட்டு இங்க இருக்கேன் பாரு. இல்லை இல்லை நீ நான் சொல்றது தானே கேட்ப. நீ என் கூட தானே விளையாடுவ. நான் பால் வச்சிருக்கேன் பாரு. இல்லை அன்னைக்கு அவ பாதியிலே நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கும்போது சண்டை போட்டுட்டு போனால அவ கூட சேராதீங்க. அவ சரியான சண்டைக்காரி. நீங்க என் கூட தானே சேருவிய. இல்லே என்னல இவ்வளவு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா? ஆமால அவளு பொம்பளை பிள்ளைல அவளை எப்பவும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாள்வோ. சரியான சண்டைக்காரி அல்வோ. வீட்டுல பாரு அப்பா சத்தமே போடாம இருப்பாரு, அம்மா தான் சண்டை போடும். அத மாதிரி பொம்பளை பிள்ளைகள் தான் சண்டை போடும். என்னல சொல்ற? அப்படியா? உங்க வீட்லயும் உங்க அம்மா தான் சண்டை போடுமா? ஆமால எங்க அம்மா தான் பாத்திரத்தை போட்டு உடைக்கும். எங்க அப்பா ஏதாவது செய்யலைன்னா எங்க அம்மா தான் கோவப்படும். எங்க அம்மா தான் ஏசும். எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லாம கும்முன்னு உட்காந்துருப்பாரு. எங்க வீட்லயும் அப்படித்தாம்ல. எங்க பாட்டி கிடந்து கத்திட்டே கிடக்கும் வாசல்ல உட்காந்து, ஐயா அதை செய்யு, ஐயா இது செய்யணும். ஆனா எங்க அப்பா சத்தமே காட்டாம இருக்கும். எங்க அம்மா சொல்லும், இந்த மனுஷனுக்கு காதல என்ன சவுடா கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்குவோம். இல்லை இங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க ரெண்டு பேரும் என்னால குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிய. ஒண்ணுமில்லையே, எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், இல்லைன்னா யாரும் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ சூப்பரா சித்துதுல. ஏ முட்டி பேசிட்டு இருக்கும்போதே பாலை சுத்த விட்டு எல்லாருக்கும் ஆசையை தூண்டி விடுறியோ? அப்பதானே விளையாட விடுவேன். அதான் கோவிச்சுக்காத, வாட்டி விளையாடுவோம். எடி அதான் அவ கூப்பிடுறாளா, வாட்டி விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம். முதல்ல அவளை பாதியிலே சண்டை போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, அப்பதான் விளையாடுவோம். எடி அங்க பியன் பார்க்கறதுக்கு ஆளை காணுமேனு ஒன்னிய தேடுனா இங்க வந்து என்னட்டி நிக்கிற? காலங்காத்தால இந்த சில்லுவண்டு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னட்டி கேட்க கேட்க திருட்டு முழி முழிக்கிற? காலங்காத்தால ஒரு பந்தயம் தூக்கிட்டு இங்கிட்டாக்க வந்துருவியோ? எதுக்கு இப்போ அவளை மிரட்டுறீங்க? சும்மா மிரட்டாதீங்க. அவள் அம்மாட்ட சொல்லிட்டு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தா. உங்களுக்கு அவள் பேன் பார்க்கணுமோ? போங்க, நாங்கள் விளையாட போகிறோம்.
ஏடி நீ அந்த எசிக்கம்மா அம்மாவா தானே? உன் ஆத்தாளுக்கு மேல இருப்ப. வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவான் பாத்துக்க. என்ன நான் ஏன் பேத்தியாக்காரிட்ட பேசுதே? உனக்கு என்ன வந்துச்சு? வாயை மூடிட்டு ஓரமா போ. என்னடி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இந்த சிலுவண்டு கூட சேர்ந்தேனா விளங்காது. வீடு உருப்பிடுமா? உன் அப்ப அங்க கடந்து மாச கணக்குல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். உன் ஆத்தாக்காரி உன்னை நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. ஒழுங்கா வீட்டை பார்க்க நட. என்ன நீங்க சின்ன பிள்ளைங்க ஒண்ணு மண்ணா சேர்ந்து விளையாடுது. பெரிய மனுஷியா நடந்துக்கோங்க. பச்சை பிள்ளைகிட்ட போய் இப்படி அதிகாரம் பண்ணிட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? போங்க வீட்டை பார்க்க. இங்க பாரு யோசிக்கம்மா, தேவையில்லாம பேசாத. உன் அம்மாவா கூட சேர்ந்துதான் என் பேத்தியா கெட்டு போறா. நான் என் பேத்தியால கூப்பிட வந்தேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. சுமதி, நீங்க எல்லாரும் அங்க போய் விளையாடுங்க. ஆன்ட்டி பேசிக்கிறேன். வாங்கடி நாம போய் விளையாடுவோம். நான் சொன்னது சரியா போச்சுல. பொம்பளை பிள்ளைங்க தான் சண்டை போடும் சொன்ன பத்தியா? பொம்பளைங்க தான் சண்டை போடுவாங்களே, ஆம்பளைங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. வாழ ஓடி போயிருவோம். என்னம்மா பேசுற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பச்சை பிள்ளைகள்கிட்ட என்ன பேசணுங்கிற அறிவு இல்ல. சின்ன பிள்ளைங்கிட்ட நின்று இப்படி சண்டை போடுற. உன் பேத்தியாட்ட என்னைக்கு அது பாசமா பேசியிருக்கியா? அந்த பிள்ளைய போய் பேன் பார்க்க சொல்றியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அது சின்ன ஏழங்கை, அது உனக்கு பேன் பார்க்கணுமா? இங்க பாரு, இது ஏன் குடும்ப விஷயம். அதுல நீ ஒண்ணு மூக்க நுழைக்காத. உன் மவ தான் என் பேத்தியால கெடுக்கிறா. இப்பதானே தெரியுது அந்த சின்ன பிள்ளை எதுக்கு இப்படி அடிக்கடி கோவப்படுது, முகத்தை தூக்கி வச்சிருக்கு, சண்டை போட்டுட்டே இருக்குன்னு. எல்லாம் உன் குணம் தான். உன்னை பார்த்து பார்த்து அந்த பச்சை பிள்ளையும் கெட்டு போகுது. ஒழுங்கா உன் குணத்தை மாத்திக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. இசக்கியம்மா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்னை பத்தி உனக்கு தெரியாது. சிலுப்பட்டையை பிச்சு போடுவேன். மரியாதையா ஓடி போயிரு. வாய முடு. பச்சை பிள்ளைங்க ஒண்ணு மண்ணா விளையாடுது. அதுகளுக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? உன் மவன் பிள்ளை பேத்தி தானே, அதுகிட்ட எப்படி நடந்துக்கிற? சே, முதல்ல குணத்தை மாத்து. போமா வீட்டை பார்க்க. எல்லாம் இந்த சிலுவண்டால வந்தது. வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு. ஊர்ல உள்ளவெல்லாம் இதால என்ன பேசுறாளுவோ? கைவீசு அம்மா, கைவீசு. கடைக்கு போகலாம் கைவீசு. மிட்டாய் வாங்கலாம் கைவீசு. மெதுவாய் திங்கலாம் கைவீசு. கோயிலுக்கு போகலாம் கைவீசு. கும்பிட்டு வரலாம் கைவீசு. உன்னைய பார்த்தா பயமே வரல. நீ ஏன் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க? கேட்டி, என்ன நக்கலா? எப்ப என்ன கண்டாலும் என்ன கேள்வி சொல்ற? ஏடி, ஏன் புக்கை எடுக்காதன்னு சொல்லியிருக்கோம்ல, எதுக்கிட்டி எடுத்த? என்னன்னு சொல்ற? இது உன் புக்கா? அச்சச்சோ, தெரியாம எடுத்துட்டனே, சாரினே. ஏடி சிலுவண்டு, என்னமோ தெரியாம எடுத்த மாதிரி அப்படியே கதை விடுற. ஏடி, உனக்கு தெரியாதோ? நேத்து தானே உன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போனேன். என்னமோ தெரியாத மாதிரி சொல்ற. இல்ல, நான் தான் தெரியாம எடுத்துட்டே சொல்லிட்டேன்ல, பின்ன என்ன? நீ விட்டுட்டு போ. பெருசா சண்டை போடுற சண்டை. எனக்கும் சண்டை போட தெரியும் பார்த்துக்க, கிழிச்சு வச்சிருவேன். ஏடி குரங்கு வாய் குப்பி, என் நோட்டை எடுத்தது இல்லாம கிழிச்சு வைப்பியா? வாட்டி பள்ளியத்துக்கு போதுக்கு என் கூட தானே வரணும். வரும்போது மண்டையிலே நெருக்கு நெருக்கு நெருக்குன்னு கொட்டி கூட்டிட்டு போறேன். உன் கிளாஸ்ல உன் வாத்தியார்ட்ட நான் சொல்லி கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. இவ புக்கெல்லாம் கிழிச்சு கிழிச்சு வைக்கிறா, படிக்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. இல்லை போல முட்டைக்கணும். என் வாத்தியார் ஒன்றுமே சொல்ல மாட்டார் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க விருப்பப்பட்டா படிக்கலாம், இல்லைன்னா தூங்கலாம் சொல்லிடுவாரு. அதனால நான் பேசாம படுத்து தூங்கிடுவேன், இல்லை விளையாடுவேன், ஏதாவது பண்ணுவேன். எங்களெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆள இன்னைக்கு சொல்ற? உங்களை விருப்பம் இருந்தா படிக்கலாம், இல்லைன்னா தூங்கலாம்னு சொல்றாங்களா? இது எந்த வாத்தியார்த்தி அப்படி சொன்னாரு? எங்களுக்கும் வச்சுன்னு வந்திருக்கு பாரு. ஏ அப்பா, எப்ப பார்த்தாலும் நொய்ய நொய்ய நினைச்சா சொல்லிட்டே இருக்கும். ஹோம்ஒர்க் எழுதலைன்னா மொழியில் அடிக்கும். சே, நானும் உன் கிளாஸ்க்கே வந்துடலாம் போல ஆசையா இருக்குடி. இரு,
சித்தி திடீர்னு உம்முன்னு ஆயிட்ட? ஏய் ஏட்டி நாடகக்காரி என்னாச்சு? என்ன இம்பிட்டு நேரம் ஊரே விக்கிற மாதிரி கதை பேசிக்கிட்டு இருந்தா என்ன கண்ட உடனே அப்படியே பம்முதா. ஓஹோ எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? உன்னை பார்த்த உடனே தான் இந்த பொம்மைலாம் பொம்முதாளா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏட்டி நீ எப்பேற்பட்ட ஜெகஜால கில்லாடின்னு தெரியாமலா நான் இருக்கேன்? ஹாத்தாக்கு மேல அப்படியே டைப்பா நடிப்பியே. என்ன பம்மிக்கிட்டு உட்காந்துருக்க? இம்பிட்டு நேரம் உன் அண்ணக்காரன்ட்டு என்ன சவுடாலா பேசுன? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏய் குள்ள கத்திரிக்கா, இங்க பாக்குறியா? ஏட்டி ஏட்டி நேத்து அந்த எசிக்க மாட்ட சொல்லி சண்டையை இழுத்து விட்டவ நீ தானே? ஏய் என்ன கூட்டம் ஜாக்கியா? எம்மா எம்மா இங்க வாமா, இந்த ஆச்சி நீ அடிக்க வருது பாரு. அட பாதவதி, என்ன 4 வார்த்தை பேசதானே செஞ்சேன், அதுக்குள்ளேயும் அடிக்க வரேன்னு கதை கட்டுற? ஆச்சி அவ ஜகஜால கில்லாடி, அவ கிட்ட வாயை கொடுக்காத. இப்போ உனக்கும் உன் மருமவளுக்கும் சண்டை இழுத்து விட்டுருவா. இல்ல ஐயா, நீ போ, இவளை நான் பாத்துக்கிறேன். மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிறனா இல்லையான்னு பாரு. எம்மா சீக்கிரம் வாமா. என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? என்ன என்ன சொன்னீங்க? ஆமா, உன் மவளை வாயை திறந்துடக்கூடாது. என்ன பேச்சு பேசுதா? என்னன்னு கேட்டா எங்கிட்டயே அடிக்க வரங்கிறாள. இவளை நான் என்னமோ அடிச்ச மாதிரிலாம் இந்த வரத்து வர்றா. அது பச்சை குழந்தை, அதுட்ட 4 வார்த்தை என்னைக்காவது அன்பா பேசுறீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பேர் என்னதான் பிடிக்கும். ஆம்பளை பையனா ஒரு பார்வை, பொம்பளை பிள்ளைனா ஒரு பார்வைன்னு பார்க்காதீங்க. அது சின்ன பிள்ளை, அதுகிட்ட அன்பா பேசுறத விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டே இருந்தா பின்ன அப்படித்தான் சொல்லுவா. ஆமா, கழுத ஒன்ன எங்கேன்னு உரிச்சு வச்சிருக்கு, பின்ன எப்படி பாசமா இருக்க முடியும்? எனக்கு மருமவ தான் சரியில்லை, பேத்தியாளாவது ஒழுங்கா இருக்கணும். என் மவனை மாதிரி பிறந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். உன்ன மாதிரி பிறந்து உன்ன மாதிரி தான் வாய் பேசுறா, பிறகு இப்படித்தான் நடந்துக்க முடியும். இந்த வயசுலயே போய் பொறட்டு என்ன பேச்சு பேசுது. எப்பா ஊரை வித்துட்டு நான் இல்லைன்ட்டுருவா. என்னமோ அடிச்ச மாதிரிலாம் ஒன்னு கூப்பிடுறா. அம்மா என்ன மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவான்னு சொல்லிட்டாங்கம்மா. பாத்தீங்களா, அது சின்ன குழந்தை, அதுகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்க வேணா என்ன அர்த்தம்? உங்க மகன் ஃபோன் பண்ணும்போது சொல்றேன் நீங்க எப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு. என்ன அவன்கிட்ட சொன்ன உடனே பயந்துருவனா? சொல்லு சொல்லு, நானும் சொல்றேன். இந்த பிள்ளைய கெடுக்கிறதே நீதானு. அம்மா அம்மா என்ன கண்டாலே ஏமா ஆச்சிக்கு பிடிக்கவே மாட்டுக்கு. அப்படியெல்லாம் இல்லை செல்லம், அவங்க ஏதோ கோவத்தில் இருக்காங்க. அவங்க கோவத்தில் இருந்துட்டு போறாங்க. இந்த வீட்டிலே உன்னை ரொம்ப அம்மாக்கு பிடிக்கும்ல. இங்க பாரு, அம்மாக்கு தானே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆச்சிக்கு பிடிக்கணுமா அம்மாக்கு பிடிக்கணுமா? நீ சொல்லு. அம்மாக்கு தான் பிடிக்கணும். அதான் அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல, அண்ணனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல, அண்ணனுக்கு எனக்கு அண்ணெல்லாம் பிடிக்காது. எப்பவும் என்னை ஏசிட்டே தான் இருப்பான், சண்டை போடுவான். ஆச்சிக்கு தான் அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அண்ணனுக்கும் ஆச்சியை தான் பிடிக்கும். அண்ணன்கிட்டயே அம்மா கேட்குறேன் உன்னை தான் பிடிக்கும்னு சொல்லுவான் பாரு. டேய் இங்கே வாடா, உனக்கு பாப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா? என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? சொல்லு அண்ணே, சொல்லுண்ணே. இப்ப நான் நல்லா தான் கேட்பா, அப்புறம் என்னை அதேரம் பண்ணுவா. எனக்கு பொம்பளை மாச ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் சண்டை போடுவேன். பாத்தியா பாத்தியா, உன்னை ரொம்ப பிடிக்கிறதுனால தான் அண்ணன் உன் கூட சண்டை போடுறான். அதை மாதிரி தான் ஆச்சியும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அதான் சண்டை போடுறாங்க. அதெல்லாம் அப்பா வந்ததும் சரியாயிரும், சரியா? சரிம்மா. சரிங்க செல்லம், நீங்கள் போய் விளையாடுங்க. அம்மா உனக்கு பிடிச்ச கேசரி செஞ்சு தரேன். ஐயா ஜாலி. அம்மா நான் போய் விளையாடிட்டு வரேன். சரிங்க செல்லம். டேய் அவ சின்ன பிள்ளை, நீ தான் அவகிட்ட புரிஞ்சு நடந்துக்கணும்.
எப்போ பார்த்தாலும் அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காத, சரியா? சரிம்மா. ஏடி தள்ளிட்டே வராது டி, ஏமாட்டி தள்ளிட்டே வர? அங்கே எவ்வளோ இடம் இருக்கு, தள்ளி உட்காருட்டி. அது ஏன் இடம் தெரியுமா? என்னமோ உனக்கான எழுதியா கொடுத்துருக்கு. நீ இங்கிட்டு உட்காந்துருக்கணும், நீ ஏன் இடத்துல உட்காந்துக்கிட்ட? நானா தள்ளுறேன், அங்கேருந்து மல்லிகா தள்ளிட்டு நறுக்கிக்கிட்டே வரா. நீ சுந்தரி, மல்லிகா தள்ளி உட்காருங்கட்டி, எல்லாரும் சேர்ந்து என்னை நறுக்கி நறுக்கி கீழே தள்ளிடுவிய. ஏடி இங்க இடமே இல்ல, இவதான் நல்லா குத்துக்கள மாதிரி உட்கார்ந்துருக்கா. நாங்க எல்லாம் ஒடுக்கிதான் உட்கார்ந்துருக்கோம் பாரு. இப்பல என்ன பிள்ளை எண்ணி சொல்ற? அடிச்சிருவோம் பாத்துக்க. எப்போ பார்த்தாலும் எண்ணியே சொல்லிட்டு இருப்பியோ? வாங்கி மூக்குல குத்தணும்னு வச்சுக்கோ, மூக்கு உள்ள போயிடும். யாருக்குன்னே உனக்கு சப்ப மூக்கு தான், சப்பி போயிரும் பாத்துக்க. இல்ல என்னல இந்த சுமதி பிள்ளை எப்பவும் சண்டை கோழியாட்டம் சண்டை போட்டுட்டே இருக்கா. இல்லே எவ்வளோ எண்ணியை பார்த்து சுமதி சுமதின்னு சொல்றது, அடிச்சு போடுவோம் பாத்துக்க. இல்லே உன் வாயை வச்சுட்டு சும்மா இரு, அந்த பிள்ளை காதுல விழுந்துட்டு கத்திட்டு கிடக்கா பாரு. ஏன்டி என்னைய முறைக்கிற? ஆமா, இப்ப பெரிய இவளை முறைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீ தான் சண்டை இழுக்கிற. எல்லா பிள்ளைகளும் ஒன்னால என்னைய பார்த்து முறைக்கிடுவோம். குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். குட் மார்னிங் டீச்சர். நான் தான் உங்க கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர். ஏடி இந்த டீச்சரை பார்க்கும்போது உங்க ஆட்சி மாதிரியே இல்லை. என்ன இந்த டீச்சரு கிராப்பு மண்டையா இருக்கு, உங்க ஆட்சி பரட்ட தலையா இருக்கும். இல்லடி, இந்த டீச்சரு கொஞ்சம் அழகா நல்லா இருக்கு. எங்க ஆட்சி பேய் காட்டேரி மாதிரி இருக்கும். ஆமாட்டி, நேற்று கூட எப்படி கத்திச்சுல ஓய் ஓய்னு, அது சத்தத்தை கேட்டோடனே நாங்களாம் பயந்து போயிட்டோம். என்னாச்சிட்டி ஏன்ட்டி உம்மன் ஆயிட்ட? எங்கள் ஆட்சிக்கு என்னைய கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் என்னைய ஏசிட்டே இருக்கு. ஏட்டி அது அப்படித்தான், அதுக்கு வயசு ஆயிட்டுல, அதான் அப்படி இருக்கு. நீ அதெல்லாம் கண்டுக்காத. எங்கள் எல்லாருக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாட்டி, எங்கள் அம்மாவும் அப்படித்தான் சொல்லிச்சு. பின்ன என்ன, நீ உம்முன்னு இருக்காத, உன் மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை. டிடி, நான் எள்ளந்த பிள்ளை மிட்டாய் வச்சுருக்கேன், உனக்கு அப்புறமா தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தும்போம். யாரிச்சி கிட்ட எள்ளந்த பிள்ளை மிட்டாயி? எங்கள் அம்மா தான் கொடுத்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, பேசிக்கிட்டே இருக்க கூடாது. உங்களுக்கு முன்னாடி இருந்த சாந்தி டீச்சர் ரொம்ப பிடிக்குமாமே. சாந்தி டீச்சர் லீவ்ல போயிருக்காங்க, அதுக்காக தான் இப்போ என்ன உங்க கிளாஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் சமத்தா இருக்கணும், சரியா? சரிங்க டீச்சர். குட். இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு திருக்குறள் படிக்கணும்னு சாந்தி டீச்சர் சொல்லிருந்தாங்க. சரி, இப்போ நாம திருக்குறள் படிப்போம், சரியா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். யார் சொல்வா? மிஸ், நான் சொல்றேன் மிஸ். சரிம்மா, உட்காந்தே சொல்லுங்க, சரியா? சரி மிஸ். இன்னா செய்தாரை ஒரு 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 மிஸ் மிஸ் நான் சொல்றேன் மிஸ். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். உன் பேர் என்னம்மா? மிஸ், அவ பேரு பிரியா. எல்லாரும் பிரியாக்கு கை தட்டுங்க. பிரியா சரியா சொன்னா. இந்த குறளுக்கு அர்த்தம் இப்ப டீச்சர் சொல்லித்தரேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் நமக்கு கெட்டது செஞ்சாங்கன்னா நாம அவங்களுக்கு நன்மையே செய்யணும். அவங்க செஞ்ச கெட்டதெல்லாம் நாம மறந்து அந்த அளவுக்கு நாம அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதுதான் இந்த குறளோட பொருள். பொருள்னா அர்த்தம். இந்த குறளோட அர்த்தம் வந்து நம்மளுக்கு யாராவது கெட்டது செஞ்சாங்கன்னா நாம அவங்களுக்கு நல்லது செய்யணும். என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு டீச்சர். எப்படி
சண்டை போடுவா, சுமதி வந்து பிரியாட்ட சண்டை போடுவா. ஆனா சுமதி தான் எப்பவும் பிரியாவை அடிச்சு வைப்பா, நுள்ளி வைப்பா, கோவப்படுவா. அப்போ பிரியா வந்து சுமதிய போனா போகுது, அடிச்சாலும் அவ என் ஃப்ரெண்டு அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவா. அது நல்லது தானே டீச்சர்? அதானே இந்த குரலுக்கு பொருள். கரெக்ட், சரியா சொன்னீங்க. சுமதிக்கு கோபம் ரொம்ப வரும். சுமதி என்ன கோபத்தில் பேசினாலும் பிரியா அதை கண்டுக்காம விட்டுட்டு அவ ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கிறாள, அப்படிதான். சரியா? சரிங்க டீச்சர். சரி, இன்னைக்கு இந்த குரல் மட்டும் போதும். நாளைக்கு மீதி பாடம் பார்ப்போம். சரியா? சரிங்க டீச்சர். ஆ, ஏடி நுள்ளுத? எதுடி நீ நுள்ளுன? உன்னை நான் சொல்லுறதுக்குள்ளேயும் நீ எதுக்கிட்டி சொன்ன? எல்லாரும் உனக்கே கை தட்டுவாங்களோ? நான் சொல்லுறதுக்குள்ளேயும் எதுக்கிட்டி சொன்ன? டீச்சர் தானே சொல்ல சொன்னாங்க, அதான் சொன்னேன். போட்டி, என்கிட்ட பேசவே செய்யாத. எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கல. நான் உன் கூட கட்டி இல்ல. சுரேஷ், வெளியே வா. உன்னை அடிச்சு வைக்கிறேன்னா இல்லையாடு பாரு. ஏம்ல எப்போ பார்த்தாலும் நான் தான் சண்டை போடுவேன்னே சொல்றேன். என்கிட்ட யாரும் பேசாதீங்க. இப்போ அழாதப்போ, எல்லாம் சும்மா தானே சொன்னாங்க. அழாத. அழுவாதடி. யாரும் என்கிட்ட பேசாதீங்க. எல்லாரும் கூட நான் கட்டி. எடி அழாதடி. எடி எனக்கும் அழுகழுகையா வருது. அழாதடி. நான் தெரியாம சொல்லிட்டேன். நம்ம சொல்லவே மாட்டேன்டி. ஏ அழாதப்பா, உன்னால அவளும் அழுறா பாரு. எடி அழுவாதடி, தெரியாம சொல்லிட்டேன். நம்ம சொல்ல மாட்டேன்டி. நீ எதுக்கிட்ட அழுற? ஒன்னும் அழாத போ. நீ அழுதா எனக்கும் அழுகழுகையா வருது. அழாதடி. எடி நீனும் அழாத. சாரி டி. நான் தான் சாரி சொல்லணும். நான் சொல்லிருக்க கூடாது. உனக்கு தெரியலனா நீ யோசிச்சு சொல்லிருப்பல்ல. இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் சேட்டை பண்ணுறேன். நான் தான் உன்னை அனுள்ளி வைக்கிறேன். நான் தான் தெரியலனா நீ சொன்னதை சரின்னு சொல்லிருக்கணும். சாரி டி. இல்லை சுரேஷ், சாரி இல்லை. நான் உன்னை ஆசை மாட்டேன். சரி டி, டீச்சர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்துருப்போம். சரி, இழந்து பழம் மிட்டாய்த்து போமா? சுரேஷ் வாழை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இழந்து பழம் மிட்டாய் தரேன். சரி டி.